ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லோரும் நலமாய் சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. பூமியின் பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய சேனைகளின் கர்த்தர், யுத்தங்களின் ராஜா. ஆமா, நம்முடைய கர்த்தர் யுத்தங்களின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. விரோதமா இருக்கிற மனுஷனை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற சூழ்நிலை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா மாந்திரீகம் பண்ணுகிற, ஏவல் பண்ணுகிறத குறித்து கவலைப்படாதீங்க. வேலை ஸ்தலத்துல சதி பண்றாங்களா, கவலைப்படாதீங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா உயர்ந்த அடைக்கலமானவர். அதாவது ரொம்ப மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க சங்கீதம் 91 சொல்லுதில்ல, வலப்பக்கத்தில் 1000 பேரும் இடப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுக. எத்தனை பேர் எதிரிட்டு வந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தொல்லை கொடுக்கிற மக்கள், துரோகம் செய்கிற மக்கள், நமக்கு விரோதமாய் சதி மோசங்களை செய்கிற, கலகம் பண்ணுகிற மக்கள், ரெண்டகம் பண்ணுகிற மக்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படவே படாதீங்க. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லாம் சரியா போயிடுச்சா, இனி பாதுகாப்பே கிடையாது, நாங்கள் பாதுகாப்பற்ற நிலையை உணர்கிறோம். ஏப்பா அப்படி யோசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் பணம் இப்போ இல்லைன்னா நம்ம பாதுகாப்பற்ற ஒரு நிலையை, நம்ம வீடு இல்லைன்னா பாதுகாப்பற்ற நிலையை நம்ம உணர்வோம். இல்லை, போகும்போது வரும்போது நமக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லைன்னா பாதுகாப்பற்ற நிலையை உணர்வோம். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கும்போது நான் சொல்றேன், நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திற்குள் இருக்கிறீர்கள், மேலான பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். உங்களை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாருடைய கண்மணியை? என் கண்மணி. அதனால நமக்கு ஒரு ஹைலி ப்ரொடெக்ஷன், ஒரு பெரிய அளவுல நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவராலே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனால ஒரு உயர்ந்த அடைக்கலம் நமக்கு இருக்குது. ஆனால் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கலமா இருப்பவரே ஸ்தோத்திரம். 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 ஹைலி ப்ரொடெக்டரா எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. நீங்க எங்களை கைவிடாம இருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தயவும் இரக்கம் இருக்கட்டும். கர்த்தர் நீங்க எங்களோடு வாங்க, எங்களுக்கு பாதுகாப்பா இருங்க, எங்களுக்கு அடைக்கலமா இருங்க. கைட்டு செய்கிறவெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, தரித்திரம் மாறட்டும், சாபம் நீங்கட்டும், துரோகம் நீங்கட்டும், சதிகள் விழுந்து போகட்டும், கலகங்கள் விழுந்து போகட்டும், அவப்பெயர்கள் மாறி போகட்டும், நிந்தைகள் மாறி போகட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.